அனைவருக்கும் என்னுடைய இனிய உற்சாகமான காலை வணக்கம். நன்றிப்பா. நீங்க சொல்றதுதான் மிக உற்சாகமா இருக்கு இல்லையா? இந்த உற்சாகம் எங்கிருந்தோ வந்தது அப்படின்னு சொல்லலாம். இங்கிருந்து தான் வந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. ஆசிரிய பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று தன்னலம் பாராமல் புதுநல நோக்கோடு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மெழுகுதிரி என்று சொல்லலாம். இந்த வகையிலே இந்த அற்புதமான அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய இனிய அற்புதமான ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்கு. நேற்று புஷ்பமா சொன்ன மாதிரி வழக்குரைஞரை உருவாக்கலாம், ஒரு பொறியாளரை உருவாக்கலாம், அதாவது ஒரு மருத்துவர் இன்னொரு மருத்துவரை உருவாக்கலாம், ஒரு பொறியாளர் இன்னொரு பொறியாளரை உருவாக்கலாம். இந்த மாதிரி ஒரு துறைகளை சார்ந்தவங்களும் அந்த துறை சார்ந்த ஒரு நல்ல ஆளுமைகளை உருவாக்குவார்கள். ஆனால் அத்துணை ஆளுமைகளையுமே உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் எங்க பிறக்குது அப்படின்னா அந்த ஆசிரியர் இருந்துதான். அப்படி நம்ம எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கின்ற இந்த ஆசிரியர் பெருமக்களை வாழ்த்தக்கூடிய அற்புதமான இந்த தருணம் எனக்கு கிடைத்திருப்பது உண்மையிலே பெருமகிழ்ச்சி. சற்று அமைதி காக்கலாமா செல்லக்குட்டிங்களா? இன்னைக்கு எனக்கு என்ன ஆசைனா, என்னுடைய பள்ளியில நான் படித்த பள்ளியில சிறப்பு அழைப்பாளராக போய் அந்த குழந்தைங்களுக்கு நிறைய உதவி பண்ணணும், அந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு பண்ணணும். அந்த மேடையில் போய் நான் ஒரு நாளாவது பேசிட முடியுமா அப்படிங்கிற ஏக்கம் எனக்குள்ள இருக்கு. அதை கூடிய விரைவில் நான் நிறைவு செஞ்சிருவேங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. கலாமையா பற்றி சொன்னாங்க. உண்மையிலேயே இந்த மாணவ செல்வங்களை ரொம்ப பிடிக்கும். நம்முடைய தலைமை ஆசிரியர் சொன்ன மாதிரி பெரியவங்களுடைய ஆசை அப்படி கிடைக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. நான் 18 வயசுல நான் பலமுறை உங்கள்கிட்ட பதிவு பண்ணியிருக்கிறேன். பார்லிமெண்ட்ல இருக்கிறப்ப என்னுடைய அந்த ஒரு ஆற்றலை நினைச்சு என்னோட தோல்ல தட்டி கொடுக்கிறப்ப எனக்கு அப்படியே ஒரு வைப்ரேஷன் வரும். ஏன்னா எவ்வளவு பெரிய ஆளுமை அவர் ஒரு முறையாவது பார்த்து விட முடியாது அப்படிங்கிற ஏக்கத்துல நிறைய பேர் இருப்பாங்க. 15 நாட்கள் முக்கியமாக அந்த பாராளுமன்றத்திலே என்னுடைய களப்பணி அவர்களோடு தொடர்ந்து இருந்தது. என்னுடைய அந்த துடிப்பு எப்பயுமே ஒரு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஆற்றலை பார்த்து நல்லா பேசுறோமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது தட்டி என் தோல்ல தட்டி கொடுக்குறப்ப அந்த கரம் பதிக்கிறப்ப இருக்கிற உணர்வு இருக்கு பார்த்தீங்களா, அது கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு தலைமை ஆசிரியர் கண்கலங்குறாங்கன்னா அந்த டிசிப்ளின், அந்த ஒழுக்கம், அந்த பண்பு தான் இந்த இடத்துல மேடையில் அவங்கள உயர்த்தி இருக்குது. என்னைக்குமே அவங்க இருந்தாலும் அந்த நினைவு கண்டிப்பா இவங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கும். நான் ஒன்று சொல்றேன் ஸ்டூடெண்ட், உங்களுக்கு தினமும் அட்வைஸ் அறிவியல் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பைபிளில் சொன்ன மாதிரி வழி தவறி போன இந்த 100 ஆடுகள்ல ஒரு ஆடு வழி தவறி போச்சுன்னா அந்த ஒரு ஆடு மேலதான் அந்த மேய்ப்பனுடைய கவனம் முழுமையா போகும். அதே மாதிரி தான் யாராவது அதிகமா பேசிட்டு இருக்கிறப்ப